அடியேன் இப்போ திருவள்ளரி திவ்ய தேசத்தை பற்றி பேச போகிறேன். இது நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ பல ஜன்மத்து வினைகளை நீக்கி முக்தி அளிக்கும் திருத்தலம் திருவள்ளரை திருத்தலம். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் 4வது திருத்தலம். ஸ்ரீரங்கத்திற்கு இணையானது. ஸ்ரீரங்கத்திற்கு முந்தைய சுமார் பல லட்சம் ஆண்டுகள் பழமையானது. இத்தலத்து பெருமாளை சேவித்தால் பத்ரிநாத் பெருமாளை சேவித்ததற்கு சமம். வெண்மையான பாறையால் ஆன குன்றின் மீது அமைந்துள்ளதால் வெள்ளரை என அழைக்கப்படுகிறது. வெள்ளரை என அழைக்கப்படுகிறது. மரியாதை நிமித்தம் திருவள்ளரை என அழைக்கப்படுகிறது. கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இத்தலம். திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் வழியில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கோயில் தல வரலாறு. சிபி சக்கரவர்த்தி தென் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியாக வென்று கொண்டே தன் படைகளுடன் திருச்சிக்கு வருகிறார். ஒரு குன்றின் மீது படைகளுடன் தங்கி இருக்கிறார். வழக்கம் போல் வேட்டையாடச் சென்றபோது ஒரு வெள்ளை நிற பன்றியை காண்கிறார். அதை துரத்தி கொண்டே செல்லும் போது அது தப்பித்து மலை மீதுள்ள புற்றில் மறைந்து கொள்கிறது. அதை பிடிக்க மலையை அவர் சுற்றி வந்தபோது ஒரு குகையில் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த மார்க்கண்டேய முனிவரை பார்த்து விஷயத்தை கூறுகிறார். முனிவர் பன்றி வடிவில் வந்தது நாராயணன் தான் என கூறுகிறார். அவர் அறிவுரைப்படி அந்த புற்றில் பால் அபிஷேகம் செய்ய நாராயணன் தோன்றி அவ்விருவருக்கும் அருள் பாலிக்கிறார். முனிவர் அறிவுரைப்படி எல்லோரும் வழிபாடு செய்ய திருமாலுக்கு ஆலயம் அமைக்க முடிவு செய்தார் மன்னர். ஆலய பணியும் இறை பணியும் செய்வதற்காக வட தீர்த்தங்களில் இருந்து 3700 அந்தணர்களை அழைத்து வந்தார் மன்னர். ஆனால் திருச்சி வந்து சேர்ந்தபோது ஒருவர் குறைவதை கண்டு கண்ணீர் விட்டு நின்றார் மன்னர். இறைவன் அவர் முன் தோன்றி, கவலை வேண்டாம், உன்னோடு நானும் ஒரு வகை அடியார்களுடன் புறப்பட்டு வந்தேன். என்றைக்கும் 3700 என்ற எண் நிலையாக இருக்கும் என்றார் பெருமாள். பெருமாள் துணையுடன் மிக உயரமான மதில்கள் கொண்ட விசாலமான கோவிலை கட்டி முடித்தான் சிபி சக்கரவர்த்தி. பெருமாள் மூலவர் புண்டரீகாட்சன் அல்லது செந்தாமரை கண்ணன். மூலஸ்தானத்தில் இவரை தவிர சூரியன், சந்திரன், கருடன், ஆதிசேஷன், மார்க்கண்டேய மகரிஷி, பூமாதேவி, பங்கஜவல்லி தாயார் என 7 மூலவர்கள் அருள் பாலிக்கின்றனர். தாயார் பங்கஜவல்லி, செங்கமலவல்லி. இங்கு எல்லா முதல் மரியாதையும் தாயாருக்குத்தான். திருவிழா காலங்களில் தாயார் முன்னே செல்ல பெருமாள் அவரை பின்தொடர்வார். நாளிகேட்டான் வாசல் என்ற வாசல் உண்டு. திருவிழா காலங்களில் தாயார் மாலைக்குள் கோவிலுக்கு திரும்பி விடுவார். பெருமாள் நேரம் கழித்து திரும்புவார். இந்த வாசலில் நின்று கொண்டு ஏன் தாமதம், சரியான நேரத்திற்கு வர வேண்டாமா என தாயார் கேட்பார். நாளி என்றால் நேரம் என்று பொருள். தாயாரும் பெருமாளும் நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தீர்த்தங்கள். இக்கோவிலில் திவ்ய கந்த தீர்த்தம், குச தீர்த்தம், சக்கர தீர்த்தம், புஷ்கல தீர்த்தம், பத்ம தீர்த்தம், வராக தீர்த்தம், மணிகர்ணிகா தீர்த்தம் என 7 வகையான தீர்த்தங்கள் உள்ளன. சிறப்பம்சம். இந்த கோவிலுக்கு முன் நுழையும் போது 18 படிகள் கடக்க வேண்டும். இது கீதையின் 18 அத்தியாயங்களை குறிக்கும். கோபுர வாசலில் உள்ள 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கும். மிகப்பெரிய பலிபீடத்தை வணங்கி 5 படிகளை கடக்க வேண்டும். அவை பஞ்சபூதங்களை குறிக்கும். வழிகள். பெருமாளை தரிசிக்க 2 வழிகள் உள்ளன. தட்சிணாயன வழி ஆடி முதல் மார்கழி 6 மாதங்கள் திறந்திருக்கும். உத்தராயண வழி தை முதல் ஆனி வரை 6 மாதங்கள் திறந்திருக்கும். இப்படி போய் வழிபாடு செய்தால் வேண்டியது வேண்டிய வண்ணம் கிடைக்கும் என்பதால் இப்படி ஒரு வழிபாட்டு முறையை இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள். குளம். இங்கு ஆச்சரியமான ஸ்வஸ்தி குளம் ஒன்று உள்ளது.
மேலிருந்து பார்த்தால் இதன் அமைப்பு ஸ்வஸ்திக் வடிவத்தில் இருக்கும். இது நீண்ட படிக்கட்டுகளுடன் 4 துறைகளை கொண்டது. ஒரு துறையில் குளித்தால் அடுத்த துறையில் குளிப்பவர்களை பார்க்க இயலாது. மங்களாசாசனம். பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் இத்தலத்தை 24 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளனர். பெரியாழ்வார் பெருமாளுக்கு கண்படக்கூடாது என காப்பிடல் என்ற 10 பாசுரங்களை பாடியுள்ளார். இந்திரனோடு பரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்தவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம்போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் என பெருமாளை காப்பிட அழைக்கிறார் பெரியாழ்வார். பரிகாரத்தலம். எல்லா சேத்திரங்களிலும் சிவன் கோயிலில் பரிகாரம். வைணவ கோயிலில் பரிகார தலம் இது. தாயார் தபஸ் செய்த கிணற்றில் ஸ்நானம் செய்தால் விவாக பாக்கியம் கிட்டும். தடைபட்ட திருமணங்கள் விரைவில் கைகூடும். இத்தலத்து தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து பெருமாளை வழிபட்டால் புத்திர பேறு கிடைக்கும். இங்குள்ள புனித தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பித்ரு தோஷங்களை போக்கும். பெருமாளுக்குரிய உத்தராயண தட்சிணாயன வாசல்கள் உள்ளதால் ஜாதகத்தில் உள்ள சூரியனின் உத்தராயண தட்சிணாயன தோஷங்கள் மற்றும் கடுமையான சனி பாதிப்புகள் நீங்க இங்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. பெருமாள் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் காரியங்கள் கைகூடும். மருந்துகள் கைவிட்ட நோய்களையும் தீர்க்கும் பெருமாள் இவர். தோல்வியாதி மட்டுமல்ல, எல்லா நோய்களையும் தீர்க்கும் பெருமாள் இவர். தொழிலில் போட்டி பொறாமையால் ஏற்படும் சங்கடம் நீங்கி தொழிலில் வெற்றி தரும் அற்புதமான பெருமாள் இவர். மன நிம்மதி கிட்டும். ராகு கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் சாபங்கள் பாவங்கள் நீங்கும். ஒரு ஜீவன் மரித்த பிறகு யமலோகத்தை அடையும். அதனிடம் யமதர்மராஜர் பூலோகத்தில் அது செய்த புண்ணிய காரியங்கள் பற்றி கேட்பாராம். தானம் தர்மங்கள் செய்தாயா, பெற்றோருக்கு நீ ஆற்ற வேண்டிய கடமையை செய்தாயா, பித்ரு பூஜை செய்தாயா என ஒன்றன் பின் ஒன்றாக 10 கேள்விகள் கேட்பாராம். அந்த ஜீவன் ஒவ்வொன்றிற்கும் இல்லை இல்லை என பதில் கூறினாலும் இறுதியாக வெள்ளரியை கண்டாயா என கேட்பாராம். அந்த ஜீவன் ஆம் என்று கூறினால் அதன் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கி அதற்கு வைகுந்த பதவி கிடைக்கும். இத்தகைய சிறப்புகள் கொண்ட திருத்தலம் இது. வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய அற்புத அதிசய கோவில் திருவல்லரை திருக்கோவில். 7-8 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் அடியார்கள் 200 பேரும் அங்கு சென்று வந்தோம். அப்போது கோபுர திருப்பணிகள் நடந்து கொண்டிருந்தது. கோவையைச் சேர்ந்த திரு ஜெயபால் மற்றும் அவரது குடும்பத்தினர் சேர்ந்து கோபுர திருப்பணிகளை மேற்கொண்டனர். அந்த திருப்பணிகள் விரைவில் நலமாக முடிய நாங்கள் அனைவரும் 4 நாட்கள் அங்கு தங்கி 4000 திவ்ய பிரபந்தங்களை சேவித்தோம் மற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சேவித்தோம். அதே வேளையில் திருக்கோவிலில் 4 புறமும் 4 வேதங்களை அந்தணர்கள் ஓதினர். இறுதியாக பெரியாழ்வார் அருளிய காப்பிடல் பாசுரங்களை அடியேன் சேவிக்கிறேன். இந்திரனோடு பிரம்மன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம்போது இது ஆகும் அழகினே காப்பிடவாராய். கன்றுகள் இல்லம் புகுந்து கதறின்ற பசி எல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றும் இலாதாய். மன்றில் நில்லேல் அம்பிப்போது மதில் திருவல்லரை நின்றாய். நன்று கண்டாய் என்றன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய். செப்பு ஓது மென்முலையார்கள் சிறு சோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உரப்பப் போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய். முப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய். இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிடவாராய். கண்ணில்
மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தன என்று என்று என் அரும்பு பிள்ளைகள் வந்திட்டு இவரார் முறைப்படுகின்றார். கண்ணனே வெள்ளரை நின்றாய் கண்டாரோடே தீமை செய்வாய், வண்ணமே வேலேது ஒப்பாய் வள்ளலே காப்பிடவாராய். பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார், எல்லாம் உன்மேல் அன்றி போகாது எம்பிரான் இங்கே வாராய். நல்லார்கள் வெள்ளரை நின்றாய் ஞானச் சுடரே உண்மேனி, சொல் ஆற வாழ்த்தி நின்று ஏத்தி சொப்பட காப்பிடவாராய் என்று பாசுரங்களை கண்ணன் பெரியாழ்வார் பாடுகிறார். ஓகே. Hariom, thank you, Ji.